காங்கிரசின் பொய் அரசியலை தவிடு பொடியாக்கிய அமித்ஷா. அதிர்ச்சியில் காங்கிரஸ். உண்மை, அமித்ஷாவின் இந்த கருத்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் வாக்குகள் சதவீதம் ஏறுமா? தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த் குமார். தமிழகத்தில் நான் பல பேரை பார்த்துருக்கேன், எனக்கு தெரிந்த நண்பர்கள். அவர்கள் எல்லாமே பெரும்பாலும் பிஜேபிக்கு எதிராக தான் இருக்காங்க. நான் மறுக்கலை, நான் பிஜேபி ஆதரவாளன் தான். ஆனால் தமிழகத்தில் 30% வரை பாரதிய ஜனதா கட்சிக்கு மோடிக்கு செல்வாக்கு இருக்குது. அது எவ்வளோ தூரம் வாக்காக மாறக்கூடியும் என்பது தான் பிரச்சனை. ஆனால் அவ்வளோ தூரம் இருக்குன்னு கருத்து கணிப்புலாம் வந்தது. பிஜேபிக்கு எதிராக கருத்து கணிப்பு சொல்லக்கூடிய தந்தி டிவிலே வந்தது. அவ்வாறு இருக்க இப்போ பிஜேபி தான் 3ஆம் முறை வெற்றின்றது கிட்டத்தட்ட உறுதி. கிட்டத்தட்ட என்ன உறுதி, அஃபிஷியலாக எல்லாம் முடிஞ்சு வரணும், அவ்வளோதான். இதற்காக என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம காங்கிரஸ் ராகுல் தலைமையில் பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி 3ஆம் முறை ஜெயித்தால் இடஒதுக்கீடு இருக்காது, அவர்கள் அரசியல் சட்டத்தை மாற்றிட்டு வாங்க விதவிதமாக பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. பிஜேபியும் கண்டுக்கல, ஏன்னா காங்கிரஸுக்கு எப்படியும் பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை, அவங்க பேச்சுக்கு எதுக்கு மதிப்பு கொடுக்குறதுன்னு. ஆனால் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வைக்கின்றே இருந்தால் இவங்க அமைதியாக இருந்தால் அர்த்தம் அவங்க சொன்னது உண்மையாயிடும் இல்லையா? இன்றைக்கு அமித்ஷா தெளிவாக சொல்லிட்டார், நாங்கள் 400 இடங்கள் பெற்றாலும் கட்டாயம் நாங்கள் அரசியல் சட்டம் இடஒதுக்கீடு விஷயத்தில் கை வைக்க மாட்டோன்ட்டார். ஏங்க அவங்க கை வைக்கிறதுக்கு நாங்கள் அவசியம்? ஏற்கனவே 50% ஓபிசி இருக்குது, ஓபிசி எஸ்சி இருக்குது, 10% இருக்குது இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனு. இதுக்கு மேலே எதுவும் ஸ்பெஷலாக பண்ண தேவையில்லை. இன்னும் மாநில அரசுங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஸ்டேட்டில் 69% இருக்க மாதிரி சில மாநிலங்களில் கொஞ்சம் ஜாதி வாரி இடஒதுக்கீடு எடுத்து ஒரு 10% ரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அதனால் ஒரு பெரிய லாபம் இல்லை. அதுலேயே சில நஷ்டம் என்னன்னா, காங்கிரஸ் இன்டைரக்டாக சொல்கிறது இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு. இப்போ கூட கர்நாடகாவில் 4% இடஒதுக்கீடு முதல்ல காங்கிரஸ் பொருள் இருந்தது, அது பிஜேபி பொருளில் ரத்து செய்யப்பட்டு கவுடாக்கும் லிங்காயத்துக்கும் தலா 2% கொடுத்தாங்க. இப்போ அந்த 2% எடுத்து திரும்ப 4% சித்தராமையா கொடுத்துருக்காப்புல. இப்படி தான் அவங்க எப்படியாச்சும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணணுமான்னு தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா காங்கிரஸ் மெயின் வாட்சரே அவங்க தான், ஓட் பேங்க்கு. அப்படி இருக்கும்போது பிஜேபி ஹிந்துத்துவம் அந்த மாதிரி தானே காங்கிரஸ்லாம் வச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இவர் அமித்ஷாவின் இந்த கருத்து பிஜேபி ஆதரவாளர்கள், அப்பர் காஸ்ட் இல்லாமல் ஓபிசி மற்றவர்கள் இருக்காங்க. இப்போ பிஜேபி எஸ்சி ஆதரவு நிறையா உண்டு. யூபிலேயே மாயாவதிக்கு அவங்க சமுதாயத்தினர் தான், மாயாவதியுடைய ஜாதவ் சமுதாயம் 55% யூபி எஸ்சியில், 45% மற்ற சமுதாயத்தினர், இதர சமுதாயத்தினர். நம்ம ஊரில் ஆதி திராவிடர், அருந்ததியினர், தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க இல்லையா? தேவேந்திர குல வேளாளர் நாங்கள் பட்டியல் பிரிவுலேருந்தே வெளியில் வரணுன்றாங்க, அது தனி. அந்த மாதிரி இதர சமுதாயத்தினர்லாம் பிஜேபிக்கு தான் ஆதரவு. அவருடைய வாக்காளர்களை தக்க வைக்க இதை சொல்லிட்டார் அமித்ஷா. இப்போ என்ன ஆகும், பிஜேபியோட ஓட் பேங்க் கன்சாலிடேட் ஆனது அப்படியே தான் இருக்கும். காங்கிரஸ்க்கு இதனால் இந்த பிரச்சாரம் வீணாக போனது தான் என்பது தான் உண்மை. பிஜேபியுடைய வெற்றியை யாராலையும் அசைக்க முடியாது என்பது தான் உண்மை. நன்றி, வணக்கம்.